ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், வெல்கம் டு ஈஸி டியூட்டோரியல்ஸ் ஈஸி குட்டீஸ். இந்த வீடியோவில் நம்மளோட சொந்த பந்தங்கள் இருக்கிறாங்க இல்லையா, சொந்தக்காரங்கள அவங்கள பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். உறவுகள், ரிலேஷன்ஸ். முதல்ல நம்மளை பெற்ற பெண்ணை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அம்மா, தாய், அன்னை அப்படின்னு சொல்லலாம். அம்மா மதர். நம்மளை பெற்ற ஆணை வந்து என்னன்னு சொல்லுவோம்? தந்தை அல்லது தகப்பன் அல்லது அப்பா, ஃபாதர். அம்மா அப்பாவுக்கு சேர்த்து பொதுவான வார்த்தை பெற்றோர், பேரண்ட். அம்மா அப்பாவுக்கு பிறந்த குழந்தைங்களை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? குழந்தை, சைல்டு அல்ல பேபின்னு சொல்லலாம். குழந்தை, சைல்டு. நிறைய பேர் இருந்தா குழந்தைகள், சில்ட்ரன் சொல்லணும். பிறந்த குழந்தை மகனா இருந்துச்சு, பையனா இருந்துச்சு அப்படின்னா மகன், சன். பிறந்த குழந்தை பொண்ணா இருந்துச்சு அப்படின்னா மகள், டாட்டர். கூட பிறந்தவங்கள சகோதரன், பிரதர் அப்படின்னு சொல்லுவோம். கூட பிறந்தவங்க நம்மளை விட வயசு பெரியவங்களா இருக்கிறாங்க, பையனா இருக்கிறாங்க அப்படின்னா மூத்த சகோதரன், அண்ணன், எல்டர் பிரதர்னு சொல்லுவோம். அண்ணன், எல்டர் பிரதர். பையனா இருந்து நம்மளை விட வயசு கம்மியா இருந்தா தம்பி, யங்கர் பிரதர். கூட பிறந்தவங்க பெண்ணா இருந்தா சகோதரி, சிஸ்டர் அப்படின்னு சொல்லணும். சகோதரி, சிஸ்டர். கூட பிறந்தவங்க பெண்ணா இருக்கிறாங்க, நம்மளை விட வயசு கூட அப்படின்னா என்ன சொல்லணும்னா அக்கா, மூத்த சகோதரின்னு சொல்லலாம். எல்டர் சிஸ்டர், அக்கா, எல்டர் சிஸ்டர். அதே மாதிரி கூட பிறந்தவங்க பெண்ணா இருக்கிறாங்க, நம்மளை விட சின்னவங்களா இருக்கிறாங்க அப்படின்னா தங்கச்சி, தங்கை, யங்கர் சிஸ்டர். பொதுவான வார்த்தை கூட பிறந்தவங்களுக்கு உடன்பிறப்பு, சிப்ளிங். நம்மளோட அம்மா அப்பா இருக்கிறாங்க இல்லையா, அம்மா அப்பாவோட அம்மாவை கிராண்ட் மதர்னு சொல்லணும், அப்பாவை கிராண்ட் ஃபாதர்னு சொல்லணும். தாத்தா பாட்டி ஒண்ணுன்னா நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம அம்மா அப்பாவோட அம்மாவை வந்து பாட்டி, கிராண்ட் மதர். ஊர் வழக்கப்படி ஆச்சி, அந்த அப்பாச்சி, அம்மாயி அந்த மாதிரி எதுனா சொல்லலாம். அப்பாவை வந்து தாத்தா, அப்பாவோட அப்பா இல்லைன்னா அம்மாவோட அப்பானா தாத்தா, கிராண்ட் ஃபாதர். நம்ம தாத்தா பாட்டியோட அம்மாவை கிரேட் கிராண்ட் மதர், பூட்டி இல்லைன்னா கொள்ளு பாட்டி அப்படின்னு சொல்லுவோம். பூட்டி, கிரேட் கிராண்ட் மதர். அதே மாதிரி நம்ம தாத்தா பாட்டிக்கு அப்பா இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து பூட்டன் தாத்தா, கிரேட் கிராண்ட் ஃபாதர். அதே மாதிரி தாத்தா பாட்டிக்கு பொதுவான வார்த்தை கிராண்ட் பேரண்ட்ஸ். பாட்டி தாத்தாக்கு நம்ம வந்து பையனா இருந்தா பேரன், கிராண்ட்சன். அவங்க நம்மளுக்கு எப்படி கூப்பிடுவாங்க? பேரன், கிராண்ட்சன். அதே இது நம்ம பொண்ணா இருக்கிறோம் அப்படின்னா நம்ம பாட்டி தாத்தா நம்மளை எப்படி கூப்பிடுவாங்க? பேத்தி, கிராண்ட் டாட்டர். பேரம் பேத்தி ரெண்டுக்கும் பொதுவான வார்த்தை பேர குழந்தைகள், கிராண்ட் சில்ட்ரன். கொள்ளு தாத்தாவுக்கு பேரன் இருப்பாங்கல்ல, அது வந்து கொள்ளு பேரன், கிரேட் கிராண்ட்சன். அதே மாதிரி கொள்ளு தாத்தாக்கு தன்னோட பேர குழந்தைங்களோட பொண்ணை வந்து கொள்ளு பேத்தி அப்படின்னு சொல்லுவாங்க, கிரேட் கிராண்ட் டாட்டர். இப்போ நம்ம அம்மா அப்பா கூட பிறந்தா இல்லைன்னா கூட பிறந்தவங்களை கல்யாணம் பண்ணவங்கள பொதுவான வார்த்தை அங்கிள்னு சொல்லுவோம். மாமா, பெரியப்பா, சித்தப்பான்னு வரும். ஒண்ணுன்னா பார்க்கலாம். இப்போ அம்மாவோட அண்ணன் தம்பிய தாய் மாமன், மெட்டர்னல் அங்கிள் அப்படின்னு சொல்லணும். தாய் மாமன், மெட்டர்னல் அங்கிள். அப்பா கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பிய பெட்டர்னல் அங்கிள், பெரியப்பா, சித்தப்பா அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி அப்பா கூட பிறந்த பொண்ணு ஆண்ட், அத்தை அப்படின்னு சொல்லணும். பொதுவான வார்த்தை அத்தை அப்படிங்கிறது. அம்மாவோட அக்கா வந்து நமக்கு என்ன வேணும்னா பெரியம்மா, எல்டர் மெட்டர்னல் அங்கிள். அம்மாவோட கூட பிறந்த தங்கச்சி வந்து யங்கர் மெட்டர்னல் ஆன்டி, சித்தி. சித்தி. அப்பாவோட கூட பிறந்த அக்கா இல்லைன்னா தங்கச்சிய பட்டர்னல் ஆண்ட், அத்தை அப்படின்னு சொல்லணும். பெற்றோர் கூட உடன் பிறந்தவங்களோட குழந்தைகளை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா கசின் அப்படின்னு சொல்லுவோம். உடன் பிறந்தவர்களோட
மகளை வந்து நீஸ் அப்படின்னு சொல்லுவோம். உடன் பிறந்தவர்களோட மகனை வந்து நெஃப்யூ அப்படின்னு சொல்லுவோம். மைத்துனன் அப்படின்னு சொல்லுவோம். நெஃப்யூ. நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஆணை வந்து கணவன் ஹஸ்பண்ட்னு சொல்லணும். பெண் அந்த கல்யாணம் ஒரு 2 பேர் கல்யாணம் பண்றாங்க அப்படின்னா அந்த 2 பேர்ல அந்த பையனுக்கு அந்த பொண்ணு வந்து மனைவி, வைஃப். மனைவி, வைஃப். கணவனோட அம்மா இல்லைன்னா மனைவியோட அம்மா அப்படின்னா மாமியார், மதர் இன்லா. அவங்க அம்மா மாதிரி அப்படிங்கிறதுனால மதர் இன்லா. அதே மாதிரி நம்ம கணவன் அல்லது மனைவியோட அப்பா வந்து மாமனார், ஃபாதர் இன்லா. தன்னோட மகனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணோட வந்து மருமகள் அப்படின்னு சொல்லுவாங்க. டாட்டர் இன்லா, மருமகள், டாட்டர் இன்லா. அதே மாதிரி மகளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஆன மருமகன், சன் இன்லா அப்படின்னு சொல்லுவாங்க. மருமகன், சன் இன்லா. கணவனுக்கு கூட பிறந்த அக்கா தங்கைய வந்து சிஸ்டர் இன்லா. அதே மாதிரி மனைவி கூட பிறந்த அக்கா தங்கச்சி சிஸ்டர் இன்லா. அதே மாதிரி ஸ்பௌஸ், கணவன் மனைவிக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பிய வந்து பிரதர் இன்லா அப்படின்னு சொல்லுவாங்க. கணவன் மனைவிக்கு பொதுவான வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பௌஸ். ஸ்பௌஸ் வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பௌஸ். கல்யாணம் ஆக போற பொண்ண மணமகள், பிரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. மணமகள், பிரைட். அதே மாதிரி கல்யாணத்துக்கு ரெடியா இருக்க பையனை வந்து மணமகன், க்ரூம் இல்லைன்னா பிரைட் க்ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. மணமகன், பிரைட் க்ரூம். கல்யாணம் ஆகாத பையனை பிரம்மச்சாரி, பேச்சுலர் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்யாணம் ஆகாத பொண்ண கன்னிப்பெண், ஸ்பின்ஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்னிப்பெண், ஸ்பின்ஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்கள அண்டை வீட்டார், நெய்பர் அப்படின்னு சொல்லலாம். அண்டை வீட்டார், நெய்பர். நமக்கு பிடிக்காதவங்க, நம்ம கூட வம்பிழுக்கிறவங்க எதிரி. எப்பயுமே அந்த மாதிரி யாரையுமே நம்ம வைக்கக்கூடாது. எதிரி, எனிமி, ஃபோன் சொல்லுவாங்க. அது நமக்கு தேவையில்லை. எல்லாருமே நமக்கு எப்படிதான் இருக்கணும்? ஃப்ரெண்ட்ஸா, நண்பர்களா இருக்கணும். நண்பர், ஃப்ரெண்ட், நண்பர், ஃப்ரெண்ட். நம்ம வீட்டுக்கு வரவங்கள விருந்தினர், கெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். விருந்தினர், கெஸ்ட். கட்டணம் செலுத்தி வீட்டிலேயே ரொம்ப நாள் தங்கி இருந்தாங்கன்னா அதுக்கு பேரு கட்டணம் செலுத்தும் விருந்தினர். பேயிங் கெஸ்ட், பிஜி அப்படின்னு சொல்லுவாங்க. பேயிங் கெஸ்ட். வாரிசுகளை வந்து வாரிசு, ஹேர், வாரிசு, ஹேர் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஈஸி டியூட்டோரியல்ஸ். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு ஈஸி டியூட்டோரியல்ஸ், ஈஸி குட்டீஸ். உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை எங்களுக்கு போஸ்ட் பண்ணிட்டே இருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு தம்ஸ் அப் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலியோட ஷேர் பண்ணுறதும் உங்களோட கமெண்ட்ஸும் எங்களுக்கு ரொம்ப க்ரோ பண்ணுறதுக்கு உதவும். கீப் டூயிங். தேங்க்யூ.